குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை ஜனமே, இந்த நாளிலே பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக ஆளுகை என்ற தலைப்பிலே, அதிகாரம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பிற்பகுதி, நீ பல ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆள்வதில்லை. அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய யாவே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனம், மேசியா அவர்களுடைய இனத்தில் தோன்றுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை ஒரு ஆளுகைக்குள்ளாக அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பார்க்கும் பொழுது அநேக நாடுகள் அவர்கள் மீது போரிட்டு இஸ்ரவேல் மக்களை தங்களுக்கு அடிமை பொருளாக கொண்டு போனதை பார்க்கிறோம். அப்படி ஒரு அடிமைத்தனம்தான் எகிப்து. அந்த எகிப்திலே மண் மிதிக்கவும் செங்கல் சூளையில் கல் சுடவும் அவர்கள் பணிக்கப்பட்டார்கள். அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் மீண்டெடு வர ஆண்டவராகிய கடவுள், என் ஜனத்தின் கூக்குரலை நான் கேட்டேன். என் ஜனம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தம்மை நேசிக்கிற ஜனம் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய ஜனம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார், யோவான் 3:16 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் மிக மிக உற்சாகமான ஒரு பகுதியை அந்த திருமொழியிலே அவர் அழகாக குறிப்பிடுகிறார். யோவான் 3:16 பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய வாழ்வை அருளும்படி அவரை தந்தள்ளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு எவ்வளவு உயர்வான அன்பு என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் அவர்களை ஆளுவீர்கள். இன்றைக்கு திருச்சபை எடுத்துக்கொண்டால் இந்த திருச்சபையில் பல்வேறு இன மக்கள் இருக்கிறார்கள். இந்த லுத்தரன் திருச்சபையில் அருளறிக்கு முன்னால் நாம் ஜெபிக்கிற ஜெபம், பல இனங்களில் இருக்கிற நாங்கள், பல மொழிகளில் இருக்கிற நாங்கள், பல வேற்றுமை கருத்துகளில் இருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக ஒரே விசுவாசத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, வழக்கு மன்றங்களிலே அவர்கள் வாதிடும் பொழுது விசாரணை கைதியிடம் வாங்குவார்கள், சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறில்லை என்று சொல்லி அவனமாக திரைப்படங்களில் பார்க்கிறோம். இங்கே சித்தரிக்கப்படும் அனைத்து காட்சிகளும் இக்கற்பனையே என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்லும் பொழுது சத்தியம் என்று சொல்கிறார். நீ அவர்களை ஆள்வாய். இன்றைக்கு எல்லா மக்களையும் ஆளக்கூடிய அதிகாரம் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யூதர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையிலே அந்த யூத ஜனம்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும், யூத குலத்தில் தான் அந்த மேசியா வருவார் என்றெல்லாம் ஏற்கப்பட்ட நிலையிலே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களை அன்போடு கூட ஆறுதலாக அழைக்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? இவ்வாறாக சொல்கிறார், நீ பல ஜாதிகளை ஆள்வாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்கள் யார்? நாம் யாரை ஆளுகிறோம்? ஆளுதல் என்பது அன்பு செய்வதுதான் ஆளுகையின் அடையாளம். வேற்றுமை இல்லாதபடி ஒற்றுமை உணர்வை கொடுக்கின்ற அந்த வாழ்க்கை தான் ஆளுகை. அது நாம் இன்றைக்கு பார்க்கிற ஆளுகை அதிகாரம் எல்லாம் அரசு அடிமைப்படுத்துகிறது, சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கடவுள் சொல்கிற அந்த ஆளுகை அன்பை விதைத்து அர்ப்பணிப்புக்கென்று நம்மை அர்ப்பணிப்பது தான் ஆளுகை. அதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம். அதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆளுகை. நாம் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அதிகாரம், ஆளுகையை கடவுள் கொடுத்திருக்கிறார்.
ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான அதிகாரத்தை, ஆளுகையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரம். அதற்கு இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இயேசு சுவாமி, இந்த பரிசுத்தமான நல்ல நாடிலும் கூட உங்களுடைய திரு சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கடவுளே, நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆளுகையை நாங்கள் ஆண்டவரை அன்பு செலுத்தி அர்ப்பணிப்போடு அனைவரையும் ஏற்று ஒற்றுமை உணர்வோடு நாங்கள் காக்கப்பட நடத்தப்பட உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தந்தையாகிய கடவுளின் அன்பு மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆம்.